ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. நம்ம சேனலில் உங்களுக்கு தேவையான ரிலேஷன்ஷிப் வீடியோஸ், லவ் டிப்ஸ், உங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் மற்றும் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ அது மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மேக் யுவர் ஒய்ஃப் ஹாப்பி. இப்படி இல்லாமல் டாபிக் இதெல்லாம் ஒரு இதாக எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எத்தனை பேர் வீட்டில் அவங்களோட ஒய்ஃபை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கீங்க? நான் எல்லாமே கேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன், அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவங்கள கண்ணை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா? ஸோ இங்கே நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஒய்ஃபை வந்து ஹாப்பியாக வச்சுக்கலாம். இதுக்கு நிறையா பணம் பொருள்லாம் தேவையில்லைங்க. உங்களோட வெல்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணாவே போதும், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கலாம். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, நீங்கள் உங்களுக்கு எவ்வளவோ ஒர்க் இருக்கலாம், ஷெட்யூல்ஸ் இருக்கலாம். அதுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அவங்களுக்கு இந்த நாள் எப்படி போச்சு, எப்படி இருந்துச்சு, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்ன ரொட்டீன் ஒர்க் தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. அவங்க ஈவன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து அவங்க கூட டெய்லி அந்த நைட் நீங்கள் பேசுனீங்கன்னாவோ அவங்களோட இந்த நாள் எப்படி எனக்கு இப்படி போச்சு, இதெல்லாம் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, ஸோ இதுக்கான ஒரு சஜஷன் இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ் ஆர் சஜஷன் உங்களோட மைண்டில் என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளோட ஹஸ்பண்ட் நம்மளை வந்து பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இது ஒரு பொண்ணுக்கு ரொம்பவுமே ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதே அவங்க ஹாப்பியாக இருக்குது ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனாக இருக்கும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், நீங்கள் லவ் பண்ண மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி அவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஓ வா, உங்களோட ட்ரெஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க, ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பட் இப்போது அவங்கள மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? எத்தனை தடவை அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, இந்த பொட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். இன்றைக்கி சாப்பாடு சுமாராக இருந்தாலும் இன்றைக்கி சாப்பாடு சூப்பராக இருக்குமா, நேற்று வச்சதை விட இன்றைக்கி சாம்பார் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்க ரொம்பவுமே ஹாப்பியாவாங்க. நாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு யாராவது நம்மளை பாராட்டுவாங்களா அப்படின்னு எத்தனையோ பேர் ஏங்குவாங்க. அதில் முதல் உங்களோட மனைவி தான். அவங்க ரொம்பவுமே ஏங்குவாங்க. நம்ம எவ்வளவோ பார்த்து பண்ணுறோம், அதுக்கான ரியாக்ஷன் ஒன்றுமே நம்ம வீட்டுக்காரர் பண்ணவே மாட்டேறாரு அப்படின்னு அவங்க ஏங்குவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ரியாக்ஷனை நீங்கள் கொடுங்க. நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னு மூஞ்சில் அடித்து சொல்லாமல், நேற்று வச்சிருந்தது சூப்பராக இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, ஸோ நீ நேற்று வச்ச மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்னு நீங்கள் மாதிரி ஒரு நாசூக்காக சொன்னீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவுமே ஹாப்பியாவாங்க. இதையும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் அண்ட் ஃபைனல், நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறத விட்டு எத்தனை நாள் ஆச்சுங்க? நீங்கள் லாஸ்ட்டாக சர்ப்ரைஸ் எப்போ பண்ணீங்க? அவங்கள லவ் பண்ணிகிட்டு இருக்கும் போதா? அப்படி இருந்ததுன்னா இதை நீங்கள் திரும்பவும் பண்ண ஆரம்பிங்க. எதுக்குங்க சர்ப்ரைஸ் பண்ணணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. உங்களுக்கு 1000 ஷெட்யூல்ஸ், 1000 பிஸியான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அதுக்காக ரொம்பவுமே ஒரு பொருளை வந்து செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு 50 பைசாவுக்கு ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அவங்க ரொம்பவுமே சர்ப்ரைஸ் ஆவாங்க. ஆனால் அந்த குச்சி மிட்டாயை எப்படி வாங்கி கொடுக்குறீங்க, எந்த கட்டத்தில் எந்த சுச்சுவேஷனில் வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மேட்டர். அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருள் தேவையில்லைங்க, நீங்கள் போடுற எஃபெக்ட் தான் தேவை. ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் போட்டு ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பொருள் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறதா ஒன்றும் இல்லைங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்கள வெளியில் எங்கேயோ தாட்டி விட்டு நீங்கள் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக அவங்களுக்கான ஒரு டிஷ்ஷை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. அவங்களுக்காக ஒரு ட்ராயிங் ஒன்று வரைங்க. திடீர்னு ஒரு பாட்டு அவங்களுக்காக பாடுங்க. எவ்வளவோ ரொம்ப டென்ஷனான ஒரு மூடில் இருப்பாங்க, திடீர்னு ஒரு பாட்டு அவங்களுக்காக சர்ப்ரைஸாக ஒரு பாடினீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவுமே ஹாப்பியாகுங்க. நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி உங்கள் ஒய்ஃப் ரொம்பவுமே ஹாப்பியாக இருப்பாங்க. உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேக் கேர். பாய்.